தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலம் என்று கூறியது யார்? யோனா 4 அதிகாரம் 3 இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோனாவை தேவன் தர்ஷீஷு பட்டணத்திற்கு அனுப்பி அங்கு பாவம் பெருகியது நிமித்தம் அதை அழிக்கப் போகிறேன் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கச் சொன்னார். யோனா சென்றார். தர்ஷீஷு பட்டணத்திற்கு சென்று அங்கு இந்த காரியத்தை எடுத்துரைக்க அவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். தேவன் அவர்களுடைய மனமாற்றத்தை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு மனஸ்தாபப்பட்டார். அவர்கள் மேல் தீங்கு வராத வண்ணம், அதை அழிக்காத வண்ணம் அவர் மாற்றி போட்டார். இந்த காரியங்களை அவர் யோனாவிடம் சொல்லும் பொழுது யோனா சொல்கிறார், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று எனக்கு தெரியும். நீர் இரக்கம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன் என்று எனக்கு தெரியும். பின்பு ஏன் என்னை தர்ஷீஷு பட்டணத்திற்கு சென்று அதன் அழிவை குறித்து அறிவிக்கச் சொன்னீர் என்று அங்கு அவன் தேவனிடம் உரையாடுகிறான் என்று பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் அந்த பட்டணத்திலே அவன் ஒரு குடிசையை போட்டு அங்கு படுத்துறக்கும் பொழுது ஒரு ஆமணக்கு செடி முளைக்கிறது. அது முளைத்து எழும்பி அது வேரூன்றி கிளைகள் கிளைத்து அதன் நிழல் அவன் மீது படுகிறது. பகலுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இரவு முடிந்து அடுத்த நாள் வரும்பொழுது தேவன் அந்த ஆமணக்கு செடியை பூச்சிகளை வைத்து அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஆமணக்கு செடி இல்லாத பொழுது அவன் மனஸ்தாபப்படுகிறதையும் கண்டு தேவன் அவனுக்கு ஒரு பாடமாக எடுத்துரைத்தார். நீ ஒரு நாள் முளைத்து எழும்பி அடுத்த நாள் அழிந்து போன ஆமணக்கு செடியை குறித்து மனஸ்தாபப்படுகிறாய். தர்ஷீஷு பட்டணத்து ஜனங்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாது அவர்கள் தீங்கச் செய்கிறார்கள். மனம் திரும்பி இரட்டுடுத்தி அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ததன் நிமித்தம் அவர்கள் மீது நான் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு விடுதலை அளித்தேன் என்று அங்கு யோனாவிற்கு அவர் பாடம் கற்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம்மை நாம் தாழ்த்துவோம், தேவனிடம் அர்ப்பணிப்போம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், மனம் திரும்புவோம், பாவத்தை விட்டு விலகுவோம். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்று இந்த அளவும் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். அவர் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். ஆமீன்.